பாருங்கள், புளிக்குழம்புக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து சுண்டல், கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு இதுவும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு இது உரிக்கணும். அது தேங்காய், அப்புறம் தக்காளியும் பூண்டும் அரைச்சிருக்குது, பேஸ்ட்டு மாதிரி. தக்காளியும் பூண்டும் அரைச்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க தட்டி போடுவாங்க, தட்டி போட்டால் வாய்க்கு வந்தால் ஒவ்வொருத்தங்க தூக்கி கீழே போட்டுருவாங்க. பூண்டு நல்லது, அதனால் பேஸ்ட்டாக தக்காளியும் பூண்டையும் அரைச்சிருக்குது. இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது வந்து கொஞ்சம் புளி தேவைக்கு. ஏன்னா கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அரிக்கும், அதுக்காக வாய் வந்து அரிக்கும், கரகரன்னு இருக்கும், அதுக்காக புளி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா கூட 2 தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த புளி வந்து தேவைப்படாது. அதனால் இப்போ எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். சரியா? பாருங்கள், எண்ணெய் ஊற்றலாம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம். ஏன்னா புளிக்குழம்புக்கு வெந்தயம் தான் டேஸ்ட்டு, அதனால் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா காரக்குழம்புக்கு வந்து பச்சை மிளகா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிருக்கோம். எல்லாம் போட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். மசாலா பொடி போட்டாச்சு, தக்காளி எல்லாம் போட்டாச்சு, தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதாகிட்டு. இப்போ இதில் வந்து இந்த கருணக்கிழங்கு இதோட போட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஒன்றும் இல்லை, அந்த கொஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து மசாலோடு சேர்ந்து நல்லா பிடிச்சி வேகட்டும். இதில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பாதி வேக்காடு வந்த பிறகு தான் தேங்காய் ஊற்றணும். பாருங்கள், புளி கரைச்ச புளி இருக்குது.